நீங்கள் ஃபைனான்ஸ் காரில் ஊபரோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊபர் செய்கிற ஒரு ஆள் இருப்பீங்க சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு உங்களோட கார் டோட்டல் லாஸ் ஆகினாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் கார் கலவு போனாலும் உங்களோட கெப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பே பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸை நேற்று என்ன ஒரு ஆள் கண்டெக்ட் பண்ணியிருந்தார். அவர் பிராண்ட் நியூ கார் வந்து ஃபைனான்ஸுக்கு $50,000 எடுத்திருக்கிறாரு. எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டீலர்ஷிப்பால் கெப் இன்சூரன்ஸும் ஆஃபர் பண்ணிக்காங்க. அவர் கெப் இன்சூரன்ஸும் எடுத்திருக்கிறாரு. நார்மலாக கெப் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு சொன்னால், இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களோட காருக்கு இன்சூரன்ஸ் உங்களோட காரை பெறுமதிக்கு மட்டும்தான் பே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக ஃபைனான்ஸ் பண்ணும்போது காரை பெறுமதியை விட ஃபைனான்ஸ் அமௌண்ட் கூடுதலாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் $50,000 கார் ஒன்று வாங்குறீங்க, அதை ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டோட்டலாக பேங்குக்கு $60,000 மாதிரி பே பண்ண வேண்டி வரும். நாளைக்கு ஏதாவது நடக்கக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கார் ஆக்சுவல் வேல்யூ நீங்கள் டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் போடலைன்னு சொன்னால், டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் கார் வாங்கின ப்ரைஸை தருவாங்க. அதாவது அப் டு 50,000 வரையும் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸாக இருக்கிற பேங்குக்கு இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை யார் கவர் பண்ணுறது, அதுக்கு தான் கெப் இன்சூரன்ஸ் ஒன்று நீங்கள் டீலர்ஷிப்பில் கார் எடுக்கக்குள்ள ஆஃபர் பண்ணுவாங்க. அநேகமானாக்கள் எடுப்பாங்க. ஸோ இவரும் அதே மாதிரி டீலர்ஷிப்பில் கார் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிற கெப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறதுனா ஊபர் ரைட் ஷேர் செஞ்சிருக்காரு. இப்படி செஞ்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட் பட்டு டோட்டல் லாஸ். ஸோ டோட்டல் லாஸ் ஆகினோடனே இவருக்கு டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால இவர் இன்சூரன்ஸ் கம்பெனி இவர காரை வாங்கின பெறுமதியை கொடுத்துட்டாங்க. அதாவது $50,000 கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இவர் பேங்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $10,000 ஏதோ இருந்திருக்குது. அதை எடுக்கிறதுக்காக கெப் இன்சூரன்ஸை கண்டெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் ஊபர் ரைட் ஷேரிங் செஞ்சதை இவர் இன்சூரன்ஸ் கம்பெனி இவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்கக்குள்ள எந்த விதமான ப்ராப்ளமும் படுத்தலை. ஏன்னா அவங்க ஊபர் ரைட் ஷேரை அலோவ் பண்ணுறது இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு $50,000 கிடைச்சிட்டு இப்போ கெப் இன்சூரன்ஸை கண்டெக்ட் பண்ணும்போது அவங்க கேட்டிருக்காங்க, ஏதாவது நீங்கள் ஊபர் ரைட் ஷேரோ ஏதாவது பிஸ்னஸ் யூஸுக்கு இந்த வாகனத்தை பாவிச்சதான்னு சொல்லி. இவர் என்ன செஞ்சிருக்காரு, எஸ் நான் பாவிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் டேர்ம்ஸ் பர்சனல் யூஸுக்கு தான் நாங்கள் கவரேஜ் ப்ரொவைட் பண்ணது, நீங்கள் பிஸ்னஸ் யூஸுக்கு செஞ்சுருக்கீங்க, அதனால் நாங்கள் கிளைம் தர முடியாதுன்னு சொல்லி அவங்க டிலே பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபைனான்ஸுக்கோ லீஸுக்கோ உங்களோட கார் எடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கெப் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. அதில் நீங்கள் எத்தனை பேர் உங்களோட கெப் இன்சூரன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வாங்கி பார்த்துட்டீங்க. சில கெப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பிஸ்னஸ் யூஸை கவர் பண்ணுவாங்க, சில கெப் இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட காரை பர்சனல் யூஸுக்கு பாவீங்கன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் உங்களோட காரை ஏதாவது பிஸ்னஸ் யூஸ், அதாவது ஊபர் ரைட் ஷேரிங், அதாவது ஊபர் லிஃப்ட் போன்ற ரைட் ஷேரிங் அப்படி இல்லைன்னு சொன்னால் DoorDash, ஸ்கிப் த டிஷ், ஊபர் ஈட்ஸ்ன்னு சொல்லி டெலிவரி இப்படி ஏதாவது பிஸ்னஸ் யூஸுக்கு பாவீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு கெப் இன்சூரன்ஸ் எடுத்து அதில் இது கவரான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி கவர் இல்லைன்னு சொன்னால் உங்களோட கெப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ண கம்பெனியை நாடி அதுக்கு ஏதாவது அடிஷனல் ஆட் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. சில கெப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸியாக பாவிக்கிறது உங்களோட வாகனத்தை, இல்லாட்டி ரைட் ஷேரிங் பாவிக்கிறது, இல்லாட்டி டெலிவரி பண்ணுறது, இதை மாதிரியான பிஸ்னஸ் யூஸுகளை அலோவ் பண்ண மாட்டாங்க, சிலவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பர்சனல் இன்சூரன்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் யூஸ் பாவிக்கிறத சொல்லிட்டோம், ஸோ எல்லாமே ஓகேன்னு சொல்லி அதை மட்டும் இருக்காமல் உங்களுடைய கெப் இன்சூரன்ஸ்லையும் முடிஞ்சால் அதை எட் பண்ண சொன்னால் எட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் இவருக்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு டோட்டல் லாஸோ கார் கலவு போகக்குள்ள அந்த எஞ்சிருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு கெப் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாமல் விட்டுரும். அது பிறகு நீங்கள் உங்களோட சொந்த பணத்தில் பே பண்ண வேண்டி வரும். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸை நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் எடுங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க, உங்களோட ஆல்ரெடி இருக்கிற இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் ரினியூ ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த இருக்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த நேம்லேயே இந்த நம்பர் இருக்குது, எப்போ ஒன்றா நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன கோட் செக் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைங்கிறத கேட்போம். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உடனே கோட் செக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு ரேட் பிடிக்கும்னு சொன்னால், மற்றது கவரேஜஸும் பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி நோ இஷ்யூஸ். உங்களோட கெப் இன்சூரன்ஸில் இதை மாதிரி பிஸ்னஸ் யூஸ்கள் அப்படின்னு சொன்னால் ரைட் ஷேர் யூஸ்களை கவர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த விஷயம் நான் சொல்கிறதுக்கு முதல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒன்டாரியோவில் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ ட்ரை டு ஆன்சர் தட். பை.